ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சாதம் ஏற்றியாச்சு, நல்லா கொதிச்சும் வந்துடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் லன்ச் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி கருணக்கிழங்கு வறுவலும் அதுக்கப்புறமா தக்காளி ரசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, மட்டன் போட்டு மிட்டா சால்னா, அதுதான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்களே அதுதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் அதுதான் ஸ்பெஷல். ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். ரசம் நிறைய பேர் நிறைய ஸ்டைலில் வைப்பாங்க. ஆனால் இந்த ரசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா, நான் செய்யும்போது எப்போவுமே ஒரு 1/2 ஸ்பூன் தனியாகவும் ஒரு 1/2 ஸ்பூன் சிறு பருப்பும் சேர்த்து செய்வேன் ரசம். அது அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையாகவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கான மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சீரகம் சேர்த்துக்கோங்க, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். அதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் சிறு பருப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பல்ஸ் மூடில் ஒரு 2 தடவை இல்லைனா ஒரு 2-3 தடவை பல்ஸ் மூடில், ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்ல, பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். இப்போ அவ்வளோதான், அரைக்கிற வேலை முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சாதம் ஏற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வடிச்சிட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் தம்மில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரசத்துக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல தக்காளி, அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தம்னா ஒன்றும் இல்லைங்க, வெடிச்சிட்டு இந்த சாதத்தை சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். நம்ம வடிச்சிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வற்றி நல்லா சாதம் உதிரியாக வரும், அதுக்கு தான். நெக்ஸ்ட்டு கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு கட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 ஆவி, ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒரு சில கருணக்கிழங்கு வாய் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு அந்த தண்ணியை கொட்டிட்டு மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். யார் யாரெல்லாம் ரசம் தாளிக்கும் போது வெங்காயம் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். சும்மா ஒரு ஸ்பூன் வெங்காயம் தான் நான் சேர்ப்பேன், நல்லாயிருக்கும். அதை என்ன சொல்கிறது, வடகம் ஃபீல் தான் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ரசத்தில் நம்ம வெங்காயம் நம்ம வதக்கும் போது சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் கில்லாமல் முழுசாக அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ரொம்ப கம்மியாக வெந்தயம், ஒரு 4-5 வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, வெங்காயம் 1 ஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு கருவேப்பிலை 1 கொத்து உருவி போட்டுடலாம். இது நம்ம தாளிக்கிற கேப்லேயே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதை நல்லா திக்காக கரைச்சி நான் ஒரு சைட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதுவுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நான் ரசம் ரொம்ப கொதிக்க விட மாட்டேன், ஒரு பாயில் வந்தோடனே ஆஃப் பண்ணி இறக்கிடுவேன். ஒருத்தவங்க நல்லா ரசத்தை கொதிக்க வச்சா அது ஒரு டேஸ்ட் இருக்கும், இது இருக்குன்னு அது ட்ரை பண்ணதில்லை. நான் எப்போவே அந்த மசாலா மட்டும் நல்லா எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து பொடியாக அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் நல்லா வறுத்துப்பேன். வறுத்துட்டு நம்ம புளி தண்ணி போடுறோம் இல்லையா, அது போட்டு ஒரு 2 பாயில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிடுறேன், ரொம்ப கொதிக்க விட மாட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தக்காளி எப்போவுமே சேர்த்தேன்னா ஒரு 2 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடிடுவேன், நல்லா வதங்கி வந்துடும். ஏன்னா இப்போ இருக்க தக்காளிலாம் சரியாக வதங்க மாட்டேங்குது, அது ஏன்னே தெரியல. நெக்ஸ்ட்டு நம்ம கருணக்கிழங்கு அவிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அது ரொம்ப அவிய வேகலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரும்போது ஆஃப் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அது நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்குற மசாலாலாம் என்னென்னு பார்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கலந்த மிளகாத்தூள் அதாவது குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் நான் எப்போவுமே கருணக்கிழங்கு வறுக்கும் போது புளி தண்ணி சேர்ப்பேன். அப்படி சேர்த்தோன்னா நம்மளுக்கு அந்த சாப்பிட்டப்புறம் ஒரு மாதிரி வாயெலாம் அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல, அது இருக்காது, அதுக்காக தான். அதுக்கப்புறமா அதான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அது எல்லாமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி கருணக்கிழங்குல நம்ம தண்ணியில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே தண்ணி விடும். இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அந்த கருணக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டு அதுக்கப்புறம் வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வதக்க வச்சுருந்தோம்லே தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நான் எதுவுமே செய்யலை, 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணாலே நல்லா தக்காளி இந்த மாதிரி வதங்கி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் என்னோடய சைடான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் போதும்
பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரசத்துக்கு நான் எப்போவுமே அது என்ன எப்படி பழக்காச்சுன்னு தெரியல, நான் எப்போவுமே அந்த ரசத்துக்கு மட்டும் வதங்கும் போது தான் கொத்தமல்லி மேலேயே கட் பண்ணி போடுவேன். அப்போ தான் அந்த ஸ்மெல் ஃபுல்லாக அதில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். யார் யாரெல்லாம் என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நான் என்ன ஃபஸ்ட்டு கட்டியாக கரைச்சி வச்சுருப்பேன். சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் இதில் பார்த்துக்கலாம். அப்படி சப்போஸ் காரம் எதுவும் தேவைப்பட்டால் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். நான் ரொம்ப கொதிக்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. லைட்டாக அந்த மாதிரி ஒரே ஒரு பாயில் வந்ததுமே ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு சைடு வச்சிடலாம். அவ்வளோதான், ரசம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் மிட்டாஸெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை செய்யறதுக்கு 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மட்டன் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். கேரட் பீன்ஸ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு அரை பத்த தேங்காய் அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் வதக்கி வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு வதக்கி செய்வாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி அப்படி செய்ய மாட்டோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதெல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வாஷ் பண்ணி மட்டனை, அதை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அதுலேருந்து நிறைய தண்ணி வரும். அதுக்கு மேலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டுட்டு அதுக்கு மேலேயே வெங்காயம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்மளுக்குமே வேலை சீக்கிரமாக முடியும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டால் தான் இந்த மாதிரி மிட்டாசாலாக்கெலாம் உண்மையிலே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதையுமே சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸ் போட வேண்டியது தான். காரத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. மிட்டாசாலாக்கு நம்ம எதுக்கு காரத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடுறோன்னா, நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாகவே தான் இங்கே பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் தான் நான் சேர்ப்பேன். கம்மியாக சேர்க்கறதுனால காரம் தேவையில்லையா, அதனால் காரத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த ஜாருக்கு வாஷ் பண்ண தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். அது 1 கிளாஸ் சேர்த்தா போதும். ஆல்ரெடி மட்டன்லேருந்து தண்ணி வரும். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது 3 விசில் வர்ற கேப்பில் நம்ம கருணக்கிழங்கு வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு தவா வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம மசாலா சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா கருணக்கிழங்கு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அது ஒரு பீஸாக சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் போட்டு நல்லா அதுக்கப்புறம் பரட்டி விட்டுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு வறுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்த கருணக்கிழங்கு எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், கருணக்கிழங்கு வேலையே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா நம்ம விசில் வச்சுருந்தோம் இல்லையா மட்டனு, அதுவுமே 3 விசில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வாங்குகிற கடையில் மட்டன் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஒரு 3 விசில் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு காரம், புளிப்பு, உப்பு என்னென்ன இருக்கோ எல்லாமே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது விசில் விட போகிறதில்ல. எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, நான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம குக்கரோட மூடி இருக்கு இல்லையா அதை வந்து திருப்பி இந்த பக்கமாக க்ளோஸ் பண்ணாமல் பேக் சைடாக திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், வெந்து வந்துடும். இன்றைக்கான லன்ச்சு முடிஞ்சிருச்சுங்க. ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு வறுவல், நெக்ஸ்ட்டு சுட சாதம், அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச தக்காளி ரசம், அதுக்கப்புறமா கேரட்டு, பீன்ஸு, மட்டன்லாம் போட்டு செஞ்ச மிட்டாசால்னா அதுவுமே ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் ஸ்பெஷல் இது தான். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதோ தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.